ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். அதாவது நமது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்தியிலும், அது மட்டுமல்லாமல் நமது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வித கஷ்டங்களும் தீர்வதற்கு உங்களது வீட்டில் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வித துஷ்ட சக்திகளும், அது மட்டுமல்லாமல் உங்களது வீட்டில் ஏதாவது பேய் நடமாட்டம் போன்று ஏதாவது தெரிந்தது என்றால் நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் உங்களது வீடு முழுவதும் வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் கட்டாயம் செய்து வாருங்கள். இதனால் மிகப்பெரிய நன்மைகளானது உங்களது வீட்டில் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளும், அது மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு நடமாட்டமானது உங்களுக்கு தெரிந்தால் அந்த நடமாட்டமும் இல்லாமல் போவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். இந்த ஒரு செயலை செய்ய சொன்னவர் யார் என்று பார்த்தோம் என்றால் காஞ்சி மகான் என்று அழைக்கப்படக்கூடிய மகா பெரியவா அவர்கள்தான். அவரது பக்தர்களுக்கு இதனை போன்று கூற சொல்லியிருக்கிறார். அவரது பக்தர் ஒருவர் அவரது காஞ்சி மடத்திற்கு சென்றிருக்கிறார். சென்று அவரிடம் அதாவது காலில் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு அதற்கு அப்புறமாக பெரியவா, எனக்கு இதை போன்று கஷ்டங்களானது இருக்கிறது, எனது குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்கிறது, அதுபோக எனது வீட்டில் பேய் நடமாட்டம் போன்று ஏதாவது ஒரு நடமாட்டமானது தென்படுவது போல எனக்கும் எனது மனைவிக்கும் தோன்றிக்கொண்டே இருக்கிறது பெரியவா. இருந்தாலும் எங்களது குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியவில்லை, அதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது. அவர்கள் அதை பார்த்து விட்டு பயந்து விட்டால் மிகவும் எங்களுக்கும் பயமாகி விடும் பெரியவா என்பது போல பெரியவாவிடம் இதை போன்று அவர் பக்தர் கூறியிருக்கிறார். அதற்கு பெரியவா அவர்கள் அதாவது இதை போன்று நடந்திருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கிறது என்பது போல பெரியவா அவர்கள் கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக அது பேய் நடமாட்டமோ எந்த நடமாட்டமோ என்று தெரியவில்லை. இருந்தாலும் நீ உனது வீட்டை சுத்தமாக, அதாவது மகாலட்சுமி தெய்வம் உனது வீட்டிற்குள் வரும்படி உனது வீட்டை சுத்தமாகவும் வாசனமாகவும் நீ வைத்திருந்தாலே உனது வீட்டிற்குள் எந்த ஒரு தீய சக்தியிலும் அண்டாது. அது மட்டுமல்லாமல் உனது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்வதற்கும் அதனாலே மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பது போல மகா பெரியவா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். அதாவது பெரியவா அவர்கள் அந்த வீட்டை ஈசியும் தண்ணீருடன் எதை சேர்த்து கொள்ள சொன்னார் என்று பார்ப்பதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் இது இப்படிப்பட்ட வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது பெரியவா அவர்கள் கூறியது என்னவென்றால், நீ உனது வீட்டை அலசும் பொழுதோ அல்லது வீட்டில் இதை போன்று நீ செயல்களை செய்து வர வேண்டுமாம். நீங்கள் வீட்டை அலசுபவராக இருந்தீர்கள் என்றால் வாரம் ஒரு முறை ஏதாவது ஒரு நாளில் அலசுபவராக இருந்தீர்கள் என்றால் அதனுடன் மஞ்சள், சிறிதளவு கிராம்பு, அதற்கு அப்புறமாக நாம் விளக்குக்கு ஏற்றுவோம் அல்லவா சூடம், அந்த சூடத்தையும் நுணுக்கி அந்த தண்ணீருடன் சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு அப்புறமாக பக்கத்தில் எங்கேயாவது மாட்டு சாணம் இருந்தால் அதையும் கரைத்து கொள்ளலாமாங்க. மாட்டு மோத்திரம் போன்ற அனைத்தையுமே நீங்கள் இதனுடன் சேர்த்து விட்டு அதற்கு அப்புறமாக உங்கள் வீடு முழுவதும் அதை அலசவோ அல்லது வீடு முழுவதும் இந்த தண்ணீரை தெளித்து விடுவார்கள் அல்லவா, அது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு எது நல்லதோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இதே போன்றும் நீங்கள் உங்களது வீட்டில் செய்து வர வேண்டுமாங்க. இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வர்றதுனால உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளுமே வெளியேறிடுமாங்க. எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, மஞ்சள் தூள் அதாவது அனைத்து தெய்வங்களுக்கும் பிடிக்கும். அது மட்டும் அல்லாமல் அந்த மஞ்சள் தூள் அனைத்து விதமான தீய சக்திகள் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் சரி அந்த மஞ்சளை பயன்படுத்துவாங்க. எனவே அந்த மஞ்சள், அது மட்டும் அல்லாமல் வாசனை திரவியமான சூடம், அது மட்டும் அல்லாமல் அதாவது தெய்வமாக கருதப்படும் பசுமாடு இருக்கல்லவா, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த சாணத்தையும் மோத்திரத்தையும் வைத்து நாம் இந்த ஒரு செயலை செய்வதனால் மிகப்பெரிய நன்மைகளானது நமக்கு நடப்பதற்கும், அது மட்டும் அல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் வெளியேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள். எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வீட்டில் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அது அனைத்துமே தீர்வதற்கு இது ஒரு படிக்கட்டாக இருக்கும். நீங்கள் மட்டும் இதை செய்து வாழ்க்கையில் பயன்பெறாமல் உங்களுக்கு இதே போன்ற நண்பர்களோ உறவினர்களோ எனது வீட்டிலும் இதை போன்று இருக்கிறது என்று கூறினார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை